ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் SR1. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போயிட்டுருந்தேன். அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஆஃபீஸ்கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. நான் சும்மா என்னென்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்னை வந்து ஒருத்தர் பார்த்துட்டு, அந்த சண்டை போடுறவர் பார்த்துட்டு, நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஏன் முறைச்சி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு என் கூட ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டுருந்தார். நானும் ஒரு பயங்கர ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பக்கத்தில் இருக்கவங்க விளக்கி விட்டுருந்தாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, நம்மள மாதிரி ஏஜில் இருக்க பசங்க இதை வந்து இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, பசங்களை கூப்பிட்றான்டா, சண்டைக்கு போகலான்டா அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இன்க்ளூடிங் நானும் அப்படி தான். அந்த மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த மைண்ட் செட் இருக்குமே தவிர, இந்த மாதிரி ஏஜில் நம்ம சண்டைக்கு போகிறத விட அதை வந்து கடந்து போகணும் தான் நம்ம பார்க்கணும். ரீசன் என்னென்னா, ஸோ எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை வளர்க்க பார்க்கக்கூடாது, முடிக்க தான் பார்க்கணும். லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து ஒரு துல்கர் சல்மான் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகும். அவர் வந்து இன்சல்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வருவார். ஏன் ரொம்ப அப்செட் ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நான் அதையும் யோசிச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெச்சூர்டாக பேசியிருப்பார். ஸோ அந்த மெச்சூரிட்டி எல்லாருக்குமே வரணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் லைஃப்பில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இப்போ யாராவது ஒருத்தர் திட்டாங்க, யாராவது பேசிட்டாங்கன்னா அவங்கள அடிக்கணும், சண்டை போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சுக்கிறாங்க. அந்த பொறுமை நிதானம் யாருக்கிட்டையுமே இருக்கிறதில்ல. ஸோ வந்து நம்மள மாதிரி ஏஜில் எல்லாத்தையும் சொல்ல, ஒரு ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க அந்த மாதிரி பசங்களை சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு கோவத்தில் எடுக்கிற ஒரு டிசிஷன் வந்து தப்பான இம்பேக்ட் தான் க்ரியேட் பண்ணும். லைஃப்பில் எப்போவுமே எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நிதானமாக இருங்க. நிதானமாக இருக்கும்போது தான் தெளிவான ஒரு ஆன்சர் கிடைக்கும். அன்றைக்கி பூரா அது மைண்டில் தான் ஓடிட்டே இருந்துச்சு. அன்றைக்கி நம்ம ஃபுல்லாக அன்றைக்கி அதே மைண்டில் ஓடிட்டு அதே தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ கூட சும்மா அந்த இன்ஸ்டா இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, சும்மா ரேண்டமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ தான் விஜய் சாரோட கடைசி மூவி ஆடியோ லான்ச் வந்து நெட்டில் ரீல்ஸ் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன கோவத்தில் இருந்தோம், என்ன மாதிரியில் இருந்தோமோ அது எல்லாமே அப்படியே டவுன் ஆகி அவர் வீடியோ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடச்சிது. ஏன்னா பாய் சேஞ்ச் அ மெச்சூர்ட் மேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு டிசிஷன் எப்படி நம்ம எடுக்கணும், ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண தெரியணும் அப்படிங்கிறது வந்து ஒரு லைனாக சொல்லியிருந்தார். அது உண்மையிலே வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்படி இருந்தால் மட்டும் லைஃப் வந்து ஈஸியாக மூவ் ஆன் ஆகும். பேசினேன், இது நான் சொல்கிறத விட அவர் பேசினா கரெக்டாக இருக்கும். அவர் சொல்கிறத பாருங்கள். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பொறுமையாக பேசுகிறவன் கோணையும் இல்லை, திமிராக பேசுகிறவன் வீரனும் இல்லை. இப்போ யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அது நீங்கள் பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் முழுக்க நீங்கள் சம மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எப்படி பார்த்தல, எப்படி பழி வாங்கினேன். ஆனால் அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருக்கும்.